இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, தன்னை அட்டாக் பண்ண செத் ரோலின்ஸ், அதுக்கப்புறம் பால் ஹியூமன், அதுக்கப்புறம் பேரன் பேக்கரை எப்போ ரோமன் ரிங்ஸ் ரிவெஞ்ச் எடுக்க போகிறான்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். சமீபத்தில் வந்து ரெசில்மேனியாவுக்கு அப்புறமே ரெசில்மேனியாவிலே வந்து பால் ஹியூமன் ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணிவிட்டு செத் ரோலின்ஸோட சேர்ந்துட்டாரு. செத் ரோலின்ஸு தன்னோட டீமில் புது மெம்பராக ஒரு ஆளாக பேரன் பேக்கரை சேர்த்துருக்காங்க. செத் ரோலின்ஸும் பால் ஹியூமனும் அவங்கள வச்சு ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. சிஎம் பங்கையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் வந்து பால் ஹியூமன் வந்து புதுசாக தன்னோட டீமில் இன்னொரு மெம்பர் வேணும்னு எதிர்பார்த்தாரு. அந்த மெம்பர் செமிசைனாக இருந்துச்சு. அந்த மெம்பர் செமிசைனை வந்து பேசி பார்த்தாரு செத் ரோலின்ஸும் அதுக்கு ஒத்துக்கல. அதனால செத் ரோலின்ஸ் செமிசைனையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இப்போது வந்து டீம் மெம்பர்ஸில் புதுசாக சேர்க்கறதுக்காக ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சேராத ஒவ்வொருத்தவங்களையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இப்படி ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. இந்த இதில் வந்து ரோமன் ரிங்ஸ் தன்னோட ரிவெஞ்ச் எப்போ இருக்கும், ரோமன் ரிங்ஸ் தன்னோட ரிவெஞ்சில் வந்து சிஎம் பங்கு இருப்பாரா, சேர்ந்து வருவாரான்னு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வராட்டினாலும் ஆனால் செமிசைனை கண்டிப்பாக வருவார். செமிசைனுக்கு மீண்டும் ஒரு அட்டாக் நடக்கும்போது ரோமன் ரிங்ஸ் வருவார். அப்படி அது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் பேக்லாஷில் இவங்க வந்து ஒரு மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்குது. பேரன் பேக்கர் செத் ரோலின்ஸ் இல்லாட்டி பேரன் பேக்கர் ஆச்சும் யாராவது ஒரு ஆள் விளையாட வாய்ப்பு இருக்குது. இவங்க விளையாடும் போது அந்த மேட்ச்சில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை அந்த மேட்ச் இடையிலே வந்து ரோமன் ரிங்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கலாம். எப்படி வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் சிஎம் பங்குக்கும் செத் ரோலின்ஸுக்கும் ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடந்துச்சு, அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுத்தாரோ அதே போல் மீண்டும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் ரோமன் ரிங்ஸ் செமிசைன்னு சேர்ந்து இந்த பேக்லாஷ் பேப்பரிவில் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.